வேதம் அழகாய் சொல்லுகிறது நமக்கு. சாமுவேலின் புஸ்தகத்துல இந்த 12ஆம் அதிகாரம் 24வது வசனம், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்திலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை என்ன பண்ணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவித்து அவர் நமக்கு செய்த மகிமையான காரியங்களை நாம் என்ன பண்ணணுங்க, சிந்தித்து பார்க்கணும். இந்த இடத்துல உட்காந்துட்டு வேற எதையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க, சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. சில பேருடைய சிந்தைய பிசாசு ஆட்கொண்டு இருப்பான். அவங்க கர்த்தரை குறித்து சரியா கவனிக்க முடியாது, கர்த்தருடைய சத்தத்தை சரியா கவனிக்க முடியாது. அவங்களால நல்ல சரியான சத்தியம் வரும்போதுதான் புறாவை போல பட்சியை போல வந்து வசனத்தை எடுத்துருவான் பிசாசு. உங்கள் சிந்தைய பிசாசு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை குறித்து சிந்திக்க கூடாதபடிக்கு பிசாசு எடுத்து போட்டுருவான். கொஞ்சம் நீங்க கவனிங்க, தேவனுடைய பிள்ளைங்க, வயசு அதுக்கு முக்கியம் இல்ல. சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ பெரியவர்களோ எத்தனையோ முறை கர்த்தருடைய வசனத்தை நாம முழுமையாய் கவனிக்க முடியாதபடி நம்முடைய சிந்தை என்ன பண்ணிடுறான், பிசாசு மாற்றி விடுகிறான். நம்முடைய சிந்தையில வேறு ஒரு சிந்தையை கொடுத்து விடுகிறான். டக்குன்னு நினைவு வந்த போது கவனிப்போம், ஐயோ இந்த பாயிண்ட் என்ன சொன்னாரு தெரியலையே, முதல் பாயிண்ட் என்னன்னு தெரியலையே, மூணாவது பாயிண்ட் என்னன்னு தெரியலையே, நடுவுல என்ன சொன்னாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தை என்ன பண்ணிடுறான், பிசாசு எடுத்து போட்டுறான். கவனிச்சுங்க, உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்க வந்த நீங்க அவர் உங்களுக்கு செய்த மகத்தான காரியங்களை என்ன செய்துகிட்டே இருக்கணும். நீங்க ஆராதனை வேலையில சிந்திச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் எப்படிப்பட்டவரா, கர்த்தர் இவ்வளவு வல்லமையானவரா, மகிமையானவரா, அப்படி சிந்திச்சுட்டே இருக்கணும். நாம இல்ல சொல்ல மாட்டீங்களா?